ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா crochet கிளாஸ் 11. ஸோ பாஸ்ட் 10 கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் லெவல் தான் பார்த்துருப்போம். ஸோ இதுல இருந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ நான் என்ன காமிச்சிருக்கேன்னா ஒர்க்கிங் இன் ரவுண்ட் பேஸ் பண்ணி தான் இந்த கிளாஸ் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸும் நம்ம இதில் ரெடி பண்ணியிருக்கோம். கிளாஸ் கோஸ்டர் தான் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். நம்ம கிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 பீஸ் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்குள்ளேயும் வரும். ஒரு யூனிக்கான கிஃப்டாக கொடுத்த மாதிரியும் இருக்கும். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து லோக்கல் ஷாப் கிடைக்கிற அக்ரிலிக் யான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து காட்டன் யான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ் வந்து ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த ஃப்ளாஸ்க் வந்து நம்ம என்ன கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கங்கா பிராண்டோட சம்மர் லவ் காட்டன் யான் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் வந்து கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரு ரவுண்ட் வந்து கிரியேட் பண்ணணும்னா நம்ம இந்த பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் சேம் பேட்டர்ன் தான் ரவுண்ட் கிரியேட் பண்ணுறதுல. இப்போ பேஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் யான் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மேஜிக் ரிங்கோட வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மோஸ்ட்லி ஒர்க்கிங் இன் ரவுண்டுக்கு வந்து சென்டரில் மேஜிக் ரிங் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். மேஜிக் ரிங் போட்டுட்டு அதுலேருந்து 3 செயின்ஸ் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். செயின்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மேஜிக் ரிங்ல பாத்தீங்கன்னா நம்ம 15 டபுள் crochet வந்து போட போறோம். ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா 3 செயின்ஸ் அண்ட் 15 டபுள் crochet வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ மேஜிக் ரிங்கை வந்து நம்ம சுருக்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம 3 செயின்ஸ் போட்டோம்ல, அதில் வந்து 3வது செயினில் வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 3 செயின்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு இந்த 3 செயின்ஸ் ஆட் பண்ண இதே சேம் பிளேஸ்ல வந்து ஒரு டபுள் crochet வந்து நான் போட போறேன். ஸோ நெக்ஸ்ட் செயின்ல பாத்தீங்கன்னா ஒரே செயின்ல வந்து நம்ம 2 டபுள் crochet வந்து போடணும். ஸோ 3வது செயின்லயும் பாத்தீங்கன்னா ஒரே செயின்ல வந்து 2 டபுள் crochet. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செயின்லேயும் வந்துட்டு நம்ம 2 டபுள் crochet போட்டு செகண்ட் ரவுண்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி செகண்ட் ரவுண்ட் ஃபுல்லாக போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். செகண்ட் ரவுண்ட் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ கடைசி இருக்கிற ஒரே செயின்லேயே பார்த்தீங்கன்னா 2 டபுள் crochet நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல போட்ட 3வது செயின்ல பார்த்தீங்கன்னா ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ 3வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 செயின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 செயின்ஸ் போட்டோம்ல, இதே இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு டபுள் crochet வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு பக்கத்து செயின்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டபுள் crochet தான் வந்து ஆட் பண்ணணும்.
ஸோ இதுக்கு பக்கத்து செயின்ல ஒரே செயின்ல பார்த்தீங்கன்னா 2 டபுள் க்ரோஷே ஆட் பண்ணணும். ஸோ 3வது ரோல பார்த்தீங்கன்னா ஒரு செயின்ல வந்து 2 டபுள் க்ரோஷே, அதுக்கு பக்கத்து செயின்ல வந்து ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணணும். செகண்ட் ரவுண்ட்ல ஆட் பண்ண மாதிரி எல்லாத்துலயும் 2 டபுள் க்ரோஷே போடக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம், அப்புறம் 1, அப்புறம் 2, இப்போ 1. இப்போ வந்து அதுக்கு பக்கத்து செயின்ல பார்த்தீங்கன்னா நம்ம 2 போடணும். ஒரே செயின்ல வந்துட்டு 2 டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ இதுக்கு பக்கத்து செயின்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி நம்ம போட்டுட்டு இந்த தேர்ட் ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் ரவுண்ட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போறேன். ஸோ கடைசியில் ஒரே ஒரு செயின் இருக்கு. இந்த ஒரே ஒரு செயின்ல ஒரு டபுள் க்ரோஷேட் தான் நான் போடுறேன். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட 3 செயினில் 3வது செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ 4வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு 3 செயின்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ண 3 செயின்ஸு அதே ஹோலில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ ஃபோர்த் ரவுண்டில் வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் செயினில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு நெக்ஸ்ட் செயினில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே. ஃபோர்த்து செயினில் பார்த்தீங்கன்னா ஒரே செயினில் வந்து 2 டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ கண்டினியூஸாக அடுத்த 2 இருக்கிற செயினில் வந்து ஒரே ஒரு டபுள் க்ரோஷே தான் போடுறோம். ஸோ சிங்கிள் டபுள் க்ரோஷே, இங்கேயும் சிங்கிள் டபுள் க்ரோஷே. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 டபுள் க்ரோஷே போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் தனித்தனியாக டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ஒன்றா 2 டபுள் க்ரோஷே, இப்போ தனித்தனியாக 2 டபுள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி போட்டுட்டு நம்ம ஃபோர்த் ரவுண்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ 4வது ரவுண்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ கடைசியா 2 செயின் இருக்கு. கடைசியா 2 செயின்ல வந்து நான் சிங்கிள் டபுள் க்ரோஷே போட்டு தான் கம்ப்ளீட் பண்ண போறேன். ஸோ நம்ம கிளாஸ் கோஸ்டர் பண்றதுனால 4 ரவுண்ட்ஸே போதும். ஸோ அதனால நான் இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இதோட வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்க போறேன். இப்போ 4 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் 5th ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த கிரீன் கலர் யான் தான் வந்து யூஸ் பண்ண போறேன். லைக் ஃப்ளார்க்கு கீழே ஸ்டெம் கலர் வந்து கிரீன் கலர்ல இருக்கிறதுனால நான் கிரீன் கலர் வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ ஸ்லிப் நாட் போட்டுட்டு நம்ம வந்து இப்போ இந்த ரவுண்ட்ல வந்து இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம வி ஸ்டிச் வந்து யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த கிரீன் கலரை வந்து இதில் நம்ம ஜாயின் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 செயின்ஸ் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 செயின்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம். 3 செயின்ஸ் போக எக்ஸ்ட்ரா வந்து 4th செயின் வந்து ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ இப்போ டபுள் க்ரோஷே சேம் இதே செயின்ல வந்து நம்ம போடணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற செயினை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்து செயின்ல தான் நம்ம ஸ்டிச்சஸ் போட போறோம். ஸோ டபுள் க்ரோஷே, ஸோ ஒரு செயின் ஆட் பண்ணிட்டு அகைன் சேம் செயின்ல வந்து இன்னொரு டபுள் க்ரோஷே. ஸோ அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற செயினை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்து செயின்ல டபுள் க்ரோஷே, ஒரு செயின், அகைன் சேம் செயின்ல வந்து இன்னொரு டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா வி ஷேப்ல இருக்கும்.
ஸோ இதே மாதிரி தான் நம்ம 5th ரவுண்ட் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 5th ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ளாருக்காக ரெட் கலர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெட் கலர்ல நான் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லிப் நாட் போட்டுட்டு இப்போ அந்த ரவுண்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வி ஸ்டிச் இருக்கு பாருங்க, அதோட சென்டர்ல தான் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போறோம். இப்போ வந்து நம்ம 4 செயின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளாருக்கு பார்த்தீங்கன்னா நான் ட்ரிபிள் கிளஸ்டர் ஸ்டிச் தான் வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹூக்ல 2 டைம் yarn over பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 2 சிங்கிள் க்ரோஷே மட்டும் போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அகைன் வந்து இன்னொரு ட்ரிபிள் க்ரோஷே வந்து போடுறேன். ஸோ இதையும் கம்ப்ளீட் பண்ணாமல் 2 டைம் மட்டும் போட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ அகைன் வந்து ஹூக்கில் yarn over பண்ணிவிட்டு 3வது டைமும் வந்துட்டு 2 க்ரோஷே மட்டும் போட்டு நம்ம இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த 3 செயினையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு 4 செயின்ஸ் ஆட் பண்ணணும். சேம் இதே செயின்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ இதுக்கு பக்கத்தில் வந்துட்டு இன்னொரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து நான் ஆட் பண்ணணும். ஸோ அகைன் வந்து அந்த வி ஸ்டிச்லேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து ஆட் பண்ணணும். இப்போ சேம் அதே ப்ரொசீஜர் தான் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிட்டு 4 செயின்ஸ் வந்து இப்போ நான் போட போகிறேன். ஸோ ஹூக்கில் வந்துட்டு டபுள் டைம் yarn over பண்ணிட்டு ட்ரிபிள் கிளஸ்டர் வந்து போட போகிறோம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணாமல் இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அகெயின் சேம் ட்ரிபிள் கிளஸ்டர், இதையும் கம்ப்ளீட் பண்ணாமல் இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கணும். அகெயின் இன்னொன்று, இப்போ ஹூக்ல பார்த்தீங்கன்னா 3 லூப் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். 4 செயின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேம் இப்போ இதே அந்த வி ஸ்டிச்சில் வந்துட்டு நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு பக்கத்து ஒரு செயின் இருக்கும், அதுலேயே வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்த வி ஸ்டிச்சில் வந்து நம்ம இன்னொரு பெடல் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 4 செயின்ஸ் அப்புறம் 3 ட்ரிபிள் க்ரோஷே வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ அது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு செயின் போட்டுட்டு அகெயின் வந்து 4 செயின்ஸ் போட்டு நம்ம வந்து இந்த பெட்டல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்.
ஸோ இப்போ இதே மாதிரி ஃபுல் ரவுண்டுக்கும் நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட கடைசி பெட்டல். ஸோ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அது வரைக்கும் வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பக்கத்து செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ ஸ்டார்டிங்கில் பண்ணோம்ல அந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ போட்டுட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கிளாஸ் கோஸ்டர் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த யான் எல்லாத்தையும் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நல்லா ரோல் பண்ணி ஒரு நாட் வச்சு இப்போ நான் கட்டியிருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணால் அழகான நம்ம டீ கோஸ்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு மினி பொக்கே மாதிரி யூஸ் பண்ணலாம். அண்ட் டீ அந்த கிளாஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு அந்த கிளாஸ் கோஸ்டராகவும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1 தான். இதில் வந்து கிஃப்ட் பண்ணும்போது ரொம்பவே வந்து யூனிக்காக இருக்கும். ஆர் நம்ம பர்சனல் யூஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் 11 ஒர்க்கிங் இன் ரவுண்ட்ஸ் தான் பார்த்துருக்கோம். அதை பற்றின ஒரு சின்ன நோட்ஸ் வந்து எழுதிக்கோங்க. இந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.